நம்ம செஞ்ச ஒரு நல்லது நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அதே மாதிரி தான் நாம் சேர்த்து வச்சுக்கிட்ட பாவ கணக்கும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தான். மனைவியை மட்டும் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது அம்மா படுக்கையில் மலஜலம் கழிச்சிருக்காங்க, நகர முடியல. அம்மாவுக்கு அந்த 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 ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வீட்லேயே காலத்துக்கு நாங்கள் பார்த்துக்க மாட்டோன்னு சொல்லி வச்ச மாதிரி 2 மகன்களும் சொல்லியாச்சு, அவங்க பார்த்துக்கல. தண்டனை அப்படின்னா என்ன பெரிய தூக்கு தண்டனையா? கிடையாது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மனசாட்சி நம்மை கொல்லும். அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். ஒரு அடர்ந்த வனம், நிறைய விலங்குகள் இருக்கு, அங்கே நிறைய மரங்கள் காய் கனிகளோட பூத்து குலுங்கி இருக்கு. இது உள்ள வந்தா நிறைய மிருகங்களை வேட்டையாடலாங்கிற ஒரு பேராசையில ஒரு வேடன் விஷம் தோய்த்த அம்புகளோட அந்த வனத்துக்குள்ள வந்து விலங்குகளை பார்த்து அந்த விஷம் தோய்ந்த அம்புகளை எய்யும் பொழுது ஒரு அம்பு ஒரு மரத்துல போய் சொருகுது. விஷம் தோய்ந்த அம்பு இல்லையா, அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பிக்குது. காய்கள் எல்லாம் அழுகி போய் இலையெல்லாம் உதிர்ந்து மரம் வந்து தன்னுடைய அழகையே இழந்து போச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சுன்னு சொல்லலாம். அந்த மர பொந்தில் மட்டும் ஒரு கிளி இருக்குது. அது அந்த மரத்தை விட்டு நகரவே இல்லை. அந்த மரத்தில் அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காய்கனியெல்லாம் அதுக்கு இல்லாமல் போச்சு. அப்போ அதோடு சேர்ந்து வாழ்ந்த மற்ற பறவைகள்லாம் சிலது செத்து போச்சு, சிலது பறந்து போச்சு, வேறு மரத்தை தேடி வேறு காட்டை தேடி போகலான்னு போயாச்சு. ஆனால் அந்த ஒரு பறவை மட்டும் அங்கேயே தான் இருக்குது. இதை மேலுலகத்திலிருந்து பார்த்த தேவர்களுக்கெல்லாம் தலைவர் கீழே வந்து கேட்குறார், நீ ஏன் இந்த மரத்துலேயே இன்னும் இருக்க? கொஞ்சம் வேற ஏதாவது காட்டை தேடி போகக்கூடாதா? நல்ல சாப்பாடு கிடைக்குமே, நல்ல இடம் கிடைக்குமே. பட்டு போய் இலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிதிலமாகி போச்சு, இந்த மரத்தில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்பொழுது, இதே மரம்தான் ஒரு காலத்தில் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு உதவியாக இருந்தது, தங்க இடம் கொடுத்தது, சாப்பிட உணவு கொடுத்தது, நிழல் கொடுத்தது, மற்ற பறவைகளோடு இருக்கிற ஒரு ஒரு நட்பை கொடுத்தது. இன்னைக்கு இது இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால நான் சுயநலமா இது எனக்கு செஞ்சதெல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டேன்னா என்னை விட ஒரு நன்றி கெட்ட ஆள் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, மேலுலகத்திலேருந்து கீழே இறங்கி நீங்கள் வந்திருக்கிறீங்களே, நன்றி கெட்டத்தனத்துக்கு பரிகாரமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதை விட ஒரு மிகச்சிறந்த கொடுமை, மிக கொடுமையான ஒரு தவறு எதுவுமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஒரு பறவைக்கு இவ்வளவு அறிவா, இவ்வளவு நன்றி உணர்வான்னு ஆச்சரியப்படுறார். நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு நான் என்ன நன்மை செய்யட்டும்? எனக்கு நீங்கள் நன்மை நேரடியாக செய்ய வேண்டாம். எனக்கு எல்லாமாகவும் இருந்த இந்த மரத்தை திருப்பி நல்லபடியாக துளிர்க்கவும் பூக்கவும் காய்க்கவும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை விட பெரிய நன்மை எனக்கு எதுவும் செஞ்சிட முடியாதுன்னு அந்த பறவை சொல்வதாக கதை முடிகிறது. நன்றி உணர்வு. உலகத்தில் உயிர்கள் இருக்கிற வரைக்கும் நன்றி உணர்வுங்கிற விஷயத்துக்கு முடிவே கிடையாது. ஏன் அப்படின்னா நன்றி உணர்வு இல்லாதவர்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி உணர்வு அப்போ யார்கிட்ட காமிக்கணும்? நன்றி உணர்வு வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும், வீட்டு மனுஷங்க கிட்டேருந்து வரணும். குறிப்பாக அம்மா அப்பாவிடம் நாம் காண்பிக்கிற நன்றி உணர்வு அங்கேருந்து தான் முதல்ல தொடங்கணும். அம்மா அப்பா கிட்ட என்ன நன்றி? எல்லாம் நன்றி தேங்க்ஸுனாலே வெளியாளுக்கு தானே சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். எல்லாமாகவும் இருந்த அம்மாவும் அப்பாவும் நலங்கெட்டு போகும்பொழுது நன்றி உணர்வோடு நாம் இருக்கோமா அப்படின்னா புரியல அப்படிங்கிறது தான் நம்ம பதிலாக இருக்கும். எல்லாத்துக்கும் நம்மளை தாங்கினாங்க, எல்லா விஷயத்துலையும் நமக்கு துணையாக இருந்தவங்க நலிஞ்சு போகிற காலம் ஒன்று வரும், ஒரு இடமா உட்காந்துக்கிற காலம் ஒன்று வரும். அவங்களுக்கு பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டியது வரும். சலிச்சிக்காமல் செய்வோமா, சொல்லி காமிக்காமல் செய்வோமா, சத்தம் போடாமல் செய்வோமா, சண்டை போடாமல் செய்வோமா, பொறுப்பு துறப்பு இல்லாமல் இருப்போமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆமாம் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நன்றி உணர்வு. இருவேறு வீடுகள் பார்த்த காட்சிகள் இது. ஒரு வீட்டில் படுக்கையில் இருக்கிற அம்மா, ஒரே மகன், புரிந்து கொள்கிற ஒரு மருமகள், மிக பொறுப்பான வேலையில் இருக்கிற மருமகள். அவங்க பையனும் அதே மாதிரி தான். எல்லாம் அம்மாவுக்கு எடுத்து வச்சாச்சு, வீட்டோட அம்மா கிட்ட இருக்கிறவங்கள ஒருத்தங்களை பார்த்துக்கிறதுக்கு வச்சாச்சு. வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துடுவாங்க, அப்புறம் அந்த அம்மா போயிடுவாங்க, இவங்க பார்த்துப்பாங்க.
பார்த்துக்கிற அம்மா ஒரு நாள் வரல. அன்னைக்கு மகனுக்கு தோதா லீவு ஆஃபீஸ். மனைவியை மட்டும் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது அம்மா படுக்கையில் மலஜலம் கழிச்சிருக்காங்க, நகர முடியல. அம்மாவுக்கு அந்த 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 ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நிராயுதபாணி மாதிரி எந்திரிக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல, மலத்தோடு இருக்கிறாங்க படுக்கையில். ஒரு மகனா அவருக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். அம்மாவை சுத்தம் படுத்தும்போது அம்மாவுக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கக்கூடாதுன்னு உடனே மனைவிக்கு ஃபோன் பண்ணி அவசர அவசரமாக மனைவி அலுவலகத்துக்கு லீவு போட்டுட்டு ஓடி வந்து 3/4 நாள் ஆச்சு. அவங்கள சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி படுக்கையெல்லாம் மாற்றி போட்டு எடுத்து வச்சு, இன்றைய தினம் ஏன் இப்படி போச்சு அப்படிங்கிற கேள்வி அங்கே வரவே வராது. இன்றைய தினம் இப்படி தான் போகணும்னு இருக்கு. ஒரு தாய் நாம் அந்த மாதிரி இருந்தப்போ நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாலும் இது நம்மளுடைய கடமை, இது நம்மளுடைய என்னுடைய முறை இது அம்மாவுக்கு செய்வதற்கு அப்படின்னு அந்த மகனும் அந்த நல்ல மருமகளும் எடுத்துக்கிட்டதுனால அன்றைய பொழுது அன்னைக்கு ரொம்ப அமைதியாக போச்சு ஒரு வீட்டில். நன்றி உணர்வு இதுதான். இந்த மாதிரி நிறைய மகன்களும் இருக்காங்க, மகள்களும் இருக்காங்க, மகள்களும் இருக்காங்க, மருமகன்களும் இருக்காங்க, நல்லவர்கள். அவர்களால் தான் இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு வீட்டில் 2 பொண்ணு 2 பையன், 4 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு பொண்ணுனுடைய வாழ்க்கை கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சரியா இல்லை. அந்த அம்மாவுக்கு அது மன கஷ்டமாகவே இருக்குது. ரொம்ப ஒரு அவசர தேவைன்னு வரும்பொழுது அந்த அம்மா என்ன செய்யுது, நான் 4 பேருக்கும் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய வளையலை கழட்டி கொடுத்துறாங்க. 2 கையிலையும் போட்டுக்கிட்டு இருந்த வளையலை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியுது, கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. வீட்டில் அப்படி ஒரு சண்டை வெடிச்சுது. யாரை கேட்டு கொடுத்தேன்? 4 பேருக்கும் ஒன்றா தானே பிரித்து கொடுக்கணும். அவள் காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாள். அதுக்காக நீ அவளுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? கூடுதலாக நீ கொடுக்க முடியுமான்னு அப்பா இல்லாமல் தனிமையில் இருக்கிற அந்த அம்மாவை சாடுகிறார்கள், குறிப்பாக பிள்ளைகள். சொல்ல தெரியாத வேதனை அந்த அம்மாவுக்கு. ஏன்பா உங்கள் கூட பிறந்த பொண்ணு தானேப்பா, அது கஷ்டப்படுது, என் வயிற்றில் பிறந்த புள்ள கஷ்டப்படுறதை பார்க்க முடியலையே, எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு நல்லபடியாக தானேப்பா நான் பிரித்து கொடுக்க போகிறேன். எங்களுக்கு கொடுக்க வேண்டியது உடனே கொடுத்துரு. யாருக்கு நீ கூடுதலாக கொடுத்தியோ அவங்க வீட்லேயே காலத்துக்கு இரு, நாங்கள் பார்த்துக்க மாட்டோன்னு சொல்லி வச்ச மாதிரி 2 மகன்களும் சொல்லியாச்சு. அவங்க பார்த்துக்கல. அந்த கஷ்டப்படுற மகள் வீட்டில் அந்த அம்மா இருக்குது, அந்த மகளுக்கு உதவியா. இன்னொரு பெண் கொஞ்சம் தள்ளி வாக்கப்பட்டிருக்கிறாங்க வேற ஊரில். அவங்க லீவு கிடைக்கும் போதெல்லாம் முடியும் போதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வேணுங்கிறத செஞ்சு அம்மாவை குளிப்பாட்டி துணி துவைச்சு அம்மாவனுடைய அறையில் இருக்கிற ஷெல்ஃபெல்லாம் அடுக்கி சுத்தம் பண்ணி கொடுத்து தன்னால் முடிஞ்ச காசு அம்மா செலவுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படியும் ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ இதில் யார் நன்றி உணர்வு உள்ளவங்க, யார் நன்றி உணர்வு இல்லாதவர்கள்? நாம் அப்போ அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொள்வதென்றால் அவர்கள் நமக்கு என்ன பிரித்து கொடுக்குறாங்களோ, எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காசு இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ வட்டி கிடைக்குங்கிற மாதிரி, இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பார்த்துப்போம் அப்படிங்கிற வணிக ரீதியில் தான் இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் நன்றி உணர்வை அம்மா அப்பாவிடம் காண்பிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இது பல வீடுகளில் நடக்கிறது. அப்போ நம்ம எங்கேயோ முன்னேறிட்டோம், ஏஐ வந்துருச்சு, இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி. அடிப்படையில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நாம் எல்லாம் மனிதர்கள், உணர்வுகளால் ஆன மனிதர்கள். ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவிடம் காண்பிக்க மறந்து போயிட்டு வெளி உலகத்தில் நாம் என்ன பெருசாக சாதிச்சிடுவோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உடம்புல தெம்பு இருக்கும்போதும் நம்ம ரத்தத்தில் சூடு இருக்கும்போதும் இது தெரியாது. இதை உணர்வதற்கான அவகாசம் கூட நம்ம அப்போ எடுத்துக்க மாட்டோம். கொஞ்சம் காலும் கையும் அசந்து ஓஞ்சு போய் நாம் உட்காரும் பொழுது என்ன ஒரு பயம் வரும்னா, பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கணும், நம்மளை பார்த்துக்கணும். அப்போ நம்மளை அறியாமல் நாம் நினைக்க ஆரம்பிப்போம். நமக்கு நாமே ஒரு ஆறுதல் சொல்லிப்போம், மனசறிஞ்சு நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யலை அப்படின்னு நமக்கு நாமே தேத்திப்போம். கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் எதை செய்கிறோமோ, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். இது பயமுறுத்துவதற்காக சொல்கிற விஷயம் இல்லை, இது உண்மை. உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும், தப்பை செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணுங்கிற மாதிரி. தண்டனை அப்படின்னா என்ன பெரிய தூக்கு தண்டனையா? கிடையாது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மனசாட்சி நம்மை கொல்லும். உட்காந்து அப்படி கட்டில படுத்து மல்லாக்க பார்த்து யோசிச்சு, அன்னைக்கு அம்மாட்ட அப்படி பேசியிருக்கூடாதுல்ல, அவ்வளோ மோசமாக நடந்திருக்க கூடாதுல்ல, நான் கடன் கொடுக்குற மாதிரி, வட்டிக்கு கடன் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டேன்னு. ஒரு கூட பிறந்தவங்கன்ற ஒரு கரிசனம் இல்லாமல், பெற்று வளர்த்த அம்மா தனியாக இருக்கான்ற ஒரு அக்கறையோ, ஒரு அடிப்படையான ஒரு அம்மா மேலே இருக்கிற ஒரு பாசம் கூட இல்லாமல் நான் அன்றைக்கி பேசிட்டேனே.
மகனாக நீங்களே தோணி பேசினாலும் சரி, அல்லது வெளியிலிருந்து வந்த ஒரு அழுத்தத்தினால பேசினாலும் சரி, தப்பு தப்பு தான். தப்பு செய்வதை விட தப்புக்கு துணை போவதற்கு மிகப்பெரிய தண்டனை உண்டுங்கிறதெல்லாம் நாம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சின்ன வயசுல நீதி கதைகளா சொல்லி தரும்போது அந்த கதையில வரவங்களுக்கு தான் அதுன்னு நினைச்சிட்டோம். வாழ்நாள் முழுக்க நாம எப்ப வேணாலும் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி இப்ப சொன்ன இருவேறு குடும்பங்கள் மாதிரி நிறைய குடும்பங்கள் இந்த உலகத்துல நம்ம வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டை சார்ந்தவங்களோட இருக்கு, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில, தெரிஞ்சவங்க மத்தியில, எல்லார் மத்தியிலையும் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா? வங்கி கணக்குல எத்தனை போட்டிருக்கோம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பசங்களுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாத்தையும் மீறி முதல்ல பாவக்கணக்கை எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம்னு பார்க்கணும். கழிக்க முடியுமா பாவக்கணக்கை? பரிகாரம் உண்டா அப்படின்னா கிடையாது. அதனால பாவக்கணக்கு ஏறாம பார்த்துக்கணும். பார்த்துக்கிறதுக்கு முதல் வழி வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் நன்றி உணர்வோடு இருப்பதற்கு இன்னில நேற்று வரைக்கும் செஞ்சதாவே போட்டோமே, இன்னிலிருந்து அந்த பாவக்கணக்கை ஏறாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச ஒரு நல்லது நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அதே மாதிரி தான் நாம சேர்த்து வச்சுக்கிட்ட பாவக்கணக்கும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தான். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க அதே தான் நமக்கும் செய்வாங்க, அல்லது நாம செஞ்ச பாவத்தை அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். மனசுல அதை நாம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேசியிருப்பாங்க. பெரியவங்களை பார்த்துக்கிறது கஷ்டம், புரியாம சில விஷயத்த பேசுவாங்க, சில நேரம் நடந்துப்பாங்க. எல்லாத்தையும் மன்னிக்க முடியும். ஏன்? இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவங்க தான். அது ஒரு கூடுதலா ஒரு நகையை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அப்படி ஒரு தண்டனை அந்த அம்மாவுக்கு தேவையே கிடையாது. என்ன அர்த்தம்? நிறைய பசிக்கிற பிள்ளைக்கு நிறைய பால் கொடுத்ததுனால மற்ற பிள்ளைங்க கோச்சிக்கலாமா? அந்த மாதிரி இது. அதனால பாவக்கணக்கை முடிஞ்ச வரைக்கும் அந்த அக்கௌண்ட் நோட்ல பாவம் சேராம, பாவத்துக்குன்னு ஒரு அக்கௌண்ட் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணக்கு புஸ்தகம், அதுல கணக்கு ஏறாம பார்த்துக்கணும். புண்ணியம் ஏற வேணுன்ற அவசியமே இல்லை. புண்ணிய கணக்குல ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பாவக்கணக்கில் எதுவும் ஏறாமல் பார்த்துக்கிட்டாதான் நம்மளுடைய கடைசி காலத்தில் நாம ஓஞ்சி போய் உட்காரும்போது அந்த மனசாட்சி நம்மளை குத்தாமல் இருக்கும். உடல் படுத்துகிற வியாதியை விட, உடலை படுத்துகிற உபாதைகளை விட மனசும் மனசாட்சியும் செய்கிற உபாதை இருக்குது தெரியுமா? அது ரொம்ப சீக்கிரம் நம்ம மரணத்துக்கு நோக்கி கொண்டு போயிடும். அதனால் பாவக்கணக்கை ஏற்றிக்காமல் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நன்றி உணர்வை இன்னிலேருந்து பெத்த அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா சொச்ச காலமும் சொச்ச வாழ்க்கையும் மனசுல பாரம் இல்லாம லகுவாக கடக்க முடியும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.